வேதாரண்யம் அருகே துளசாபுரத்தில் கடந்த ஓராண்டாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். 1200 குடியிருப்புகள் உள்ள துளசாபுரம், சாக்கை, மகாராஜபுரம் போன்ற பகுதிகளுக்கு கடந்த ஓராண்டுக்கும் மேலாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் வழங்கப்படும் குடிநீர் சரிவர விநியோகிக்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதற்காக பலமுறை போராட்டங்கள் நடத்தியும் குடிநீர் கிடைக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தண்ணிக்காண்டி நாங்க ஒரு வருஷமா போராடிட்டு இருக்கோம். தண்ணி கிடைக்கவே இல்லை. எங்களுக்கு டேங்கர்ல தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. டேங்கர்ல கொடுக்குற தண்ணி எங்க பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கோம். ராத்திரி கூட ஹாஸ்பிட்டல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போயிட்டு தான் வந்திருக்கோம். இதனால பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறது கிடையாது. 2 நாளைக்கு போறது, 3 நாளைக்கு வீட்டுல இருக்குது. கேட்டா ஏன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்டா பிள்ளைங்களுக்கு தண்ணினால ஜுரம். இதே ஒரு வேலையா இருக்கு எங்களுக்கு. இந்த வர சட்டமன்ற தேர்தல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலில் நாங்க கண்டிப்பா மகாராஜபுரம், சாக்கை, துளசாபுரம், மூலக்கோட்டாவும், புதுச்சேரி, சாலக்கடை இத்தனை பேர் இந்த ஊருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டோம். நாங்க தேர்தல் புறக்கணிப்பு கண்டிப்பா நடக்கும். நாங்க டிஜிட்டல் வச்சிருக்கோம்.